மகாநதி சீரியல்ல விஜய் அண்ட் காவேரிக்கு எதிராக மாறின வெண்ணிலா ராகினி அண்ட் பசுபதி மாமாவோட போடுற கூட்டணி. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கங்காவை வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுமே நல்லபடியாக கவனிச்சுட்டு வராங்க. அத்தோட கங்கா கூடவே இருந்து குமரனும் அன்பும் அக்கறையும் காமிச்சு பார்த்துட்டு வராரு. இதை பார்த்த காவேரிக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம கூடவே விஜய் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வித ஏக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் கங்காவுக்கு எல்லா வேலையும் செய்யும்படியாக காவேரியினுடைய நிலைமை இருக்கிறதுனால காவிரியால் சரியாக மருந்து மாத்திரன்னு சொல்லி எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடுது. குமரன் கங்காவுக்கு மருந்து கொடுக்கும்போது ஐயோ நாமளும் இந்த நேரத்தில் மருந்து சாப்பிடணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அடுத்ததான் விஜய் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா நினச்சி வீட்டுக்கு திரும்பின நிலையில் ஹவுஸ் ஓனர்கிட்ட குமரன் அண்ட் கங்காவினுடைய மாமியார் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறாரு. ஸோ அந்த வகையில் கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் காவிரியை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி கடைக்கு போயிட்டு வர காவிரியை விஜய் சந்தித்து பேசுகிறாரு. அப்படி பேசும்போது வெண்ணிலா பிரச்சனை பற்றி காவேரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வெண்ணிலாவை மறந்து நான் வேறொரு கல்யாணத்தை பண்ணதை வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல, அதனால் ரொம்பவே ஃபீலிங்கோடு தான் அவள் இருக்கிறான். ஸோ அதுக்காகத்தான் நான் வெண்ணிலாவோட மாமா எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தேடி பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது தான் ஓனர் எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ சரியாக சொல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு குட்டி வாரிசு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. உடனே நான் நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு உன்னை பார்க்க வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு உன்னோட அக்கா கோதாவரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஜய் சொல்லவும் இதை கேட்ட காவேரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ உன்னை தரையிலேயே விட மாட்டேன், பொக்கிஷமாக பார்த்துக்குவேன், இன்னும் என்னெல்லாமோ செய்வேன், ஆனால் அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த உணர்வையுமே காவேரி கிட்ட கொட்டுறாரு. ஆனால் அப்போ கூட நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படிங்கிறத காவேரி சொல்ல மறுத்துட்டாங்க. அடுத்ததாக வெண்ணிலாவோட மாமா வரப்போகிறாரு. ஆனால் அவர் விஜய்க்கு சப்போர்ட்டாக இல்லாமல் வெண்ணிலாவை வச்சு விஜய்க்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு தான் வராரு. ராகினி, பசுபதி, அஜய், வெண்ணிலா அண்ட் அவங்களுடைய மாமா இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கூட்டணி போட்டு காவேரி அண்ட் விஜயினுடைய வாழ்க்கையில் பிரச்சனை பண்ண போகிறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.